கேலி பண்றீங்களா? அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல, நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. நிதியமைச்சர் சட்டமன்றத்தில் நடக்கிற விவாதத்துக்கு இவ்வளவு கோவப்படக்கூடாது. இதை விட கடும் விவாதங்கள் நடந்த சபை இது. அவர் அதை பர்சனலா எடுத்துட்டு பேசுறார். தப்பு. அவர் கொண்டிருக்கின்ற தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமா சொன்னாரு. அவர் அவைக்கு புரியவர். அவரே கண்ணி பேச்சு தான். அதனால இது அவை நடப்பு மரபு தெரியாம அவருடைய கருத்தை சொன்னார். அதற்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க தேவையில்லை. ஒரு அமைச்சரா இருக்கிறவர்